ஒரு நோயாளியின் தைராய்டு மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தால் பேரிரியராய்டு இல்லை, தைராய்டு. TSH, T3, T4 ஆகியவை உடலில் அதிகமாக இருந்தால் உடலில் குறிப்பாக கால்களில் வீக்கம் காணப்படும். ஆனால் அதனால் சுவாசிப்பதில் சிரமம் குறைவாகவே காணப்படுகிறது. இதை நாம் சரியாக செய்ய வேண்டும். நாம் எப்போதும் அதன் மூல காரணத்திற்கு சென்று சரி செய்ய வேண்டும். நமக்கு ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறது என்று தெரிந்தால் ஹீமோகுளோபினை முழுமையாக நிரப்ப வேண்டும். எரிப்புரோட்டீனையும் கவனிக்க வேண்டும். உணவில் இரும்பு சத்து இருக்க வேண்டும் என்பதையும் கவனிக்க வேண்டும். சாலிக் ஆசிட், வைட்டமின் B12 ஆகியவை உடலில் சேர வேண்டும். அதாவது உடலில் இரத்தம் உருவாக வேண்டும். உடலில் இரத்தம் உருவாக தொடங்கினால் நமக்கு நடக்கும் போது ஏற்படும் சிரமம், மூச்சு திணறல் ஆகியவை தீர்ந்துவிடும். நாம் கால்களில் நீர் தேங்குகிறது என்று பேசும்போது உடலில் மொத்த புரோட்டீனை நிரப்ப வேண்டும். இப்போது புரோட்டீன் என்பது ஒரு முக்கியமான பொருள். நாம் இதை சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு கொடுத்தால் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கும். கொடுக்கவில்லை என்றால் உடலில் வீக்கம் வருகிறது. கொடுத்தாலும் உயிரிழப்பார்கள், கொடுக்காவிட்டாலும் உயிரிழப்பார்கள். அதனால் நாம் ஒரு எளிய விஷயத்தை கவனிக்க வேண்டும். அதாவது நம்முடைய நுரையீரல்கள் நம்முடைய சிறுநீரகத்தை விட பல மடங்கு முக்கியமானவை. ஏனெனில் சிறுநீரகம் முழுவதும் பழுதாகிவிட்டால் டியாலிசிஸ் செய்யலாம். மக்களுக்கு இப்படித்தான் பயம் வருகிறது. ஆனால் நுரையீரல்கள் பழுதாகிவிட்டால் வெண்டிலேட்டர் தான். அதனால் வெண்டிலேட்டரும் டியாலிசிஸும் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் எதை தேர்வு செய்வீர்கள்? டியாலிசிஸை தானே.